தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணம், சரணம். சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணம். மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அபாரகண சித்தம் ஞானதம் சாந்திருப்பணும் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமுதான் கலியுதயம் காட்சிமான யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நமது மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பு. அனுபவத்தோட தலைப்பு பஞ்சமுகேஸ்வரரை மீட்டெடுத்த மகாபெரிவா. பஞ்சமுகேஸ்வரரை மீட்டெடுத்த பரமேஸ்வரன், அதுதான் தலைப்பு. 8 ஜூலை 2022 அப்போ ரெக்கார்டாக ஒரு வீடியோ ஆகிருக்கு. அந்த வீடியோவை நான் பார்த்தேன். ஸ்ரீ கணேசன் அப்படிங்கிறவர் ஒரு குருக்களாக இருக்கார். அவர் தான் இந்த பஞ்சமுகேஸ்வரர் கோவிலில் இருக்கார். அது எப்படி மீட்டெடுத்தா அப்படிங்கிறத நம்ம இப்போ இந்த அனுபவத்தில் பார்க்குறோம். அவர் கொடுத்த இன்டர்வியூ, இவர் திருவானைக்காவல் அதை சேர்ந்தவர், அதான் பூர்வீகம், அங்கே தான் பிறந்து வளர்ந்தார். இவர் அப்பாவோட நேட்டிவ் திருவானைக்காவல் பக்கத்தில் இருக்கக்கூடிய கம்பரசன்பேட்டை அப்படின்னு அந்த சேர்ந்தது. அவர் அந்த இன்டர்வியூ முழுக்க அவர் அவருடைய தகப்பனார் பேரை சொல்ல மறந்துட்டார். இன்டர்வியூவில் கேட்டாதானே அவருக்கும் சொல்ல வரல, அவருக்கு ஞாபகத்தில் சொல்லணும்னு தோணலை, கேட்கலை, அதனால சொல்லலை. ஏன்னா அப்பா தான் முக்கிய காரணமாக இருந்திருக்கார், அது சொல்லலை. எப்படியோ நம்மளுக்கு இன்டர்வியூ கிடச்சிருக்கு, அதுதான் முக்கியம். அவரோட காலத்தில், அப்பாவோட காலத்தில் நடந்த ஒரு மிராக்கிள் தான் இது. 1927 அவள் அப்பா பிறந்தவர். காஞ்சி மடத்தோட ஒரு சாமவேத பாடசாலையில், அந்த பாடசாலையை ஒரு செட்டியார் நடத்தின்னு வந்திருந்தாராம். அதில் இவள் அப்பாவை பற்றி தான் சொல்கிறேன், நம்ம அப்பாவை தான் பார்க்குறோம். 1936லேருந்து அப்படின்னு பார்த்தா 9 வயசுலேருந்து ஆரம்பித்து படி அவருக்கு வேதமும் கற்றுட்டுருக்கார். 1936லேருந்து 45 9 வருஷத்துக்குள்ளே நம்ம சாமவேதத்தை அவர் முடிச்சிட்டார், வேத அத்தியாயம் முடிச்சிட்டார். அப்புறம் அவருக்கு உபநயனமும் முன்னாடியே ஆயிடுத்து. எப்பயுமே அதை வேதம் படிச்சுட்டே இருக்கும்போது நடந்திருக்கு அவருக்கு, அது எப்போன்னு தெரில, முடிஞ்சிடுது. அது உபநயனம் முடிஞ்சு 10வது நாள், உபநயனம் முடிஞ்சு அது வரைக்கும் ஏதோ காத்திருந்த மாதிரி இருக்குது. 10வது நாளில் அவருடைய அப்பா காலமாயிட்டார். அங்கே ராஜராஜேஸ்வர சோழன் கட்டின கருங்கல் கோபுரம், ஈஸ்வரன் கோவில் ஒன்று இருந்திருக்கு. 1940லேருந்து 45 வரைக்கும், 45ல், அதாவது ஒரு 5 வருஷம் சொல்கிறார். 40, 41, 42, 43, 44, 45 எதுவும் தெரியல, ரெக்கார்டு இல்லை. ஆனால் அந்த வருஷங்களுக்குள்ளே எப்பயோ ஒரு வாட்டி மகாபெரிவா வந்திருக்காராம். மகாபெரிவாலே சொன்னால் தான் உண்டு எப்போ வந்தார்னு, ஆனால் வந்திருக்காருன்னு சொல்கிறார். அந்த தகவல் கரெக்டாக இருக்குது, அவ்வளோதான். அங்கே எக்கச்சக்கமான தென்னை மரங்கள் இருக்குமா அந்த கோவில் இருக்க இடத்துல. ராஜராஜேஸ்வரி சமேத ராஜராஜேஸ்வரன் கோவில், குபேரன் தபஸ் இருந்த ஒரு கோவில் அப்படிங்கிற. கிருஷ்ணபக்ஷம் சதுர்தசியில் அங்கே சிவராத்திரி போது அங்கே பூஜை அபிஷேகங்கள் இதெல்லாம் பண்ணினா நஷ்ட திரவியங்கள் எது தொலைஞ்சு போச்சோ அதெல்லாம்
திருடு போனதெல்லாம் ஏமாற்றப்பட்டது. சிலதெல்லாம் ஏமாற்றிடுவா சில பேர், பணத்தை வாங்கிட்டோ சொத்தை வாங்கிட்டோ. அந்த திரவியங்கள்லாம் திரும்பி கிடைக்கக்கூடிய அந்த சக்தி அந்த கோவிலில் சிவராத்திரி அன்னைக்கு அந்த பூஜையை பண்ணால் ஆகிடும்னு சொல்கிறார் இவர். இப்போ இந்த இதை பண்ணிட்டு இருக்க இவர் வந்து அந்த கணேசன்ற குருக்கள் வந்து சொல்கிறார். பெரியவா அங்கே வந்திருந்த போது ஒரு இடத்த காட்டி, இதுக்கு கீழே பூமியில் ஸ்ரீ பஞ்சமுகேஸ்வர திரிபுர சுந்தரி இருக்கா, தோண்டி எடுங்கோ அப்படின்னாராம். உத்தரவு வந்தது. உடனே தோண்ட ஆரம்பித்தான்னா பஞ்சமுகேஸ்வரர் சரியாக எடுக்க முடிஞ்சுடுத்தா, வேலை எடுத்துட்டா. ஆனால் நான் நினைக்கிறேன் இந்த திரிபுர சுந்தரி மாத்திரம் சரியாக வரலை. அந்த இதை வந்து ஏதோ அது கொஞ்சம் உடஞ்சா மாதிரி இருந்திருக்கு. அதனால தான் அது கொஞ்சம் வேறு ஒரு திரிபுர சுந்தரியை வந்து அவளே ஸ்தாபனம் பண்ணிட்டா, அது பண்ணி ஒரு இது சிலை பண்ணி அங்கே அது அந்த இடத்துல அது வச்சுட்டா. பரமேஸ்வரன் கிடச்சிட்டாரு. உத்தரவு போட்டதில் பரமேஸ்வரனோட உத்தரவு இல்லையா அங்கே கிடச்சிருது. அவருக்கு எப்படி தெரியும்? பெரியவா மகாபெரிவா அப்படிங்கிற பரமேஸ்வரனுக்கு கீழே பஞ்சமுகீஸ்வரர் இருக்காருன்னு சொல்லியிருக்கார். தேடினா அந்த இடத்துல கிடச்சிருது. அப்புறம் வந்து அதை இது பண்ணியிருக்கா, எடுத்து அங்கே வந்து அதாவது அதில் பஞ்சமுகீஸ்வரரில் கிழக்க பார்க்குற இது வந்து முகம் வந்து சாமவேதம், தெற்கு வந்து அதர்வண வேதம், மேற்க பார்க்குறது ரிக்வேதம், வடக்க பார்க்குறது யஜுர்வேதம் அப்படின்னு அப்படியே வானத்தை பார்க்குறது வந்து அரூபம்னு பேர். இந்த மாதிரியான ஒரு பெரிய விக்கிரகம் கிடச்சிருக்கு. திரிபுர சுந்தரி விக்கிரகம் மட்டும் கொஞ்சம் டேமேஜ் ஆனதுனால வேறு புதுசாக சிலையை வடித்து அதுக்கு மகாபெரிவா வந்து மகா திரிபுர சுந்தரி அப்படின்னு நாமகரணம் சுட்டியிருக்கார். இந்த கோவிலை காஞ்சி காமகோட்டி பீடம் தான் நிர்வாகம் பண்ணுறது. இந்த கோவிலை அங்கேயே நிர்மாணம் பண்ணி பெரியவா இருக்கும்போதே அதுக்கான இதுவும் நடந்துருது, கும்பாபிஷேகம் நடக்கிற அளவுக்கு ஆகிடுது. அதனால் பஞ்சமுகேஸ்வரர் அங்கே இருக்கார் அப்படிங்கிறத மகாபெரிவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் அவருக்கு தான் தெரிஞ்சிருக்கு. அவர் தான் மீட்டு எடுத்திருக்கார். அது கீழே இருக்கிறது அந்த கோவில் வந்து இப்போ வந்து யார் இருக்காரோ அந்த குருக்கள், அவருடைய அப்பா இருந்தபோது நடந்த விஷயங்களை அவர் சொல்கிறார். விஷயங்கள் அந்த வருஷங்கள் கரெக்டாக தெரியல அப்படின்னாலும் அந்த உண்மை அந்த இது வந்து அனுபவம் வந்து சத்தியமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் பண்ண ஒரு லீலை இது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜெய் ஜெய்சங்கர் அரசு மகாபெரிவா பாதவச்சரணம், மகாபெரிவா பாதவச்சரணம்.